ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே டயத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அதே மாதிரி வீடியோவை பார்க்குறவங்க முழுதும் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன போடுறோம் எப்படி செய்கிறதுங்கிறது தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அது மேலாவில் இருக்க தோலை நம்ம சீச்சி எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம திருவிக்கிடுவோம். எப்பயுமே கேரட்லேருந்து மேலே இருக்க தோலை சீச்சா ரொம்ப நல்லது. சீச்சிட்டு கழுவிடுங்க. இப்போ பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிற போகிறேன். பாருங்கள், நல்லா சடன்னு வெடிக்குது. இந்த டயத்தில் நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மாறட்டும். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட நான் வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன், முந்திரி பருப்பு இல்லை, சேர்க்கலை. இப்போ நல்லா கொஞ்சமாக லைட்டாக வறுத்தா போதும், ஏன்னா வறுத்த வேர்க்கடலை இல்லையா. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறத கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் சேர்த்து வதக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானது. இப்போ ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறையா பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த இஞ்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பு மீடியம் சைஸுக்கே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வேண்டாம். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட் சீவும்போது நல்லா பெரிய பல்லில் வச்சு சீவுங்க, ரொம்ப பொடிசாக சீவ வேண்டாம். ஏன்னா அது நம்ம சாதம் செய்யும்போது குலைவாக அது ஒரு வேறு மாதிரி ஆயிரும், தெரியவே தெரியாது பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் வதங்கி செஞ்சாத்தேன் நல்லாயிருக்கும் அந்த சாதம். கேரட்டோட பச்சை வாடை போகணும். இப்போ லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். இந்த கேரட்டு கலவைக்கு மட்டும் நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிடுவோம். இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும், அப்போத்தான் நல்லாயிருக்கும். சாதம் சாப்பிடும்போது ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், ஸ்லோவில் வச்சே நம்ம வதக்கிடுவோம். ஏன்னா தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம், சும்மா அந்த எண்ணெயிலே வதக்கிறோன்னு சட்டுன்னு கேரட் வெந்துடும். இப்போ லைட்டாக நம்ம லெமன் கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சுக்கலாம், ரொம்ப புளிய வேணாம். ஏன்னா கேரட் சேர்க்குறதுனால கொஞ்சம் லெமன் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், புளிப்பு சுவையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், அதையும் 2 கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா சுட சாதம் இருக்குது, சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. அடுப்பு நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணலை இன்னமும். ஏன்னா அந்த சூடாக இருக்கையில் தான் இந்த சாதம் போட்டு கிளறுனா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிறோன்னு. இந்த கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இன்னொன்று நம்ம சேர்க்க போகிறோம், அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் சாதத்துக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அப்படியே சாதம் பொழுவாக இருக்குது.
இப்போ குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கேரட் குடமிளகா சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குடமிளகா வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போத்தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரின்ச்சியாக இருக்குங்க. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கேரட், குடமிளகா இதெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயும் ரசித்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கலந்தோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸு காலியாக தேங்க வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக டெய்லி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வெரைட்டி சாதமும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த கேரட் குடமிளகா சாதத்துக்கு நம்ம ஒரு சைடிஷ் செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் சும்மா 1/4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுமானது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு துளி உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு லைட்டாக கிளறி கொடுப்போம். அடுப்பு வந்து ஸ்லோவிலே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு முட்டையை அவிச்சு அதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து அந்த முட்டை மேலே அப்படியே விட்டுக்குருவோம். இந்த மாதிரி நீங்கள் முட்டை வறுவல் சும்மா சிம்பிளாக வச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேரட் சாதத்துக்கு அப்பளம் அதை விட நான்வெஜ்ஜு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கேரட் சாதத்துக்கு அதுவுமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஸ்லோவ்லேயே இந்த முட்டையை இப்படி வறுத்துட்டு எடுத்துக்கலாம். தினமும் ஏதாவது குழம்பு வைக்கணும்னு யோசனை வரும். அதே டயத்தில் குழம்பு, காய், கூட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டால் அன்னைக்கு பொழுது போகுங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டயத்தில் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா? அவ்வளோதாங்க. இப்போ முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாதத்தில் வச்சுக்கிடுவோம். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் குடமிளகா சாதம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஹைப்பும் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.